பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து பாப்பா, என்னடி தூக்கம் வருதா? தூங்க வைக்கட்டுமா? என்னடி ஊகுனா என்ன அர்த்தம்? டைம் ரொம்ப ஆகிட்டு, வா ஃபர்ஸ்ட் தூங்கலாம். அதே தான் நானும் சொல்றேன், டைம் ரொம்ப ஆகிட்டு, நீ தூங்காம இன்னும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? நான் அந்த யூகே ப்ராஜெக்ட் சம்பந்தமா தாண்டி. ஓ ஹிட்லர், அது நீ எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே இவ்வளோ சீரியஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுவேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் மட்டும் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்க? என்னாச்சு? மித்து, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, பிஸ்னஸ்ல என்னோட ரோல் மாடல்னா அது என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ மிஸ்டர் சத்யபிரகாஷ் சார் தானே. ஆமாம். அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் அவங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக மினிமம் ஒரு 15 கண்ட்ரீஸ்லையாச்சும் அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. பட் அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்காக காம்படிட் பண்ணுறாங்கடி. உன்னால் இதை நம்ப முடியுதா? ஹிட்லர், என்ன சொல்கிற நீ? அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்காக காம்படிட் பண்ணுறாங்களா? ஆமா மித்து, நம்ப முடியல. எனக்கும் அப்படி தாண்டி இருந்தது. இவ்வளோ பெரிய கம்பெனி எதுக்காக இந்த சின்ன ப்ராஜெக்ட்க்கு வந்து காம்படிட் பண்றாங்கன்னு. அண்ட் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் இதுல இருந்து வேலைக்கிட்டாங்க மித்து. பட் என்னமோ தெரியல, என்னால இந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வரல. அதனாலதான் என்னால முடிஞ்ச எல்லா வழியிலையுமே இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹிட்லர், நீ கவலைப்படாத. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அது கண்டிப்பாக அத்தனை தடங்களையும் மீறி நம்ம கைக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்து சேரும். ஓகேவா? மித்து, என்னமோ தெரியலடி, நீ இப்படி சொன்னோன்னே ஏதோ நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூடி, தேங்க்யூ ஸோ மச். ஹிட்லர், கண்டிப்பாக உன் எஃபர்ட்க்கு பலன் கிடைச்சே தீரும். சரியா? அதோட நீ எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவேன். பட் இந்த விஷயத்த ரொம்ப டென்ஷனாக ஹேண்டில் பண்ணுற. நீ எப்பவும் போல் கூலாகவே ஹேண்டில் பண்ண ஹிட்லர். அதுதான் உனக்கு சூட்டாக இருக்கும். இப்படி டென்ஷனாக இருக்கிறது சுத்தமாக உனக்கு சூட்டே ஆகலை. சரிங்க மனைவி, கூலாகவே ஹேண்டில் பண்ணுறேன். போதுமா? சரி, ஓகே. இப்போ டைம் ரொம்ப ஆகிட்டு. ஸோ தூங்கலாமா? தூங்கலாண்டி, கொஞ்சம் இரு, உன்னை நான் படுக்க வைக்கிறேன். உள்ள வரலாமா? ஜானு, ஏன் அங்கே நிற்கிறேன்? வா உள்ள. ஜானு, என்ன இது? நீ என்ன தூங்கலையா? ஆமா பாட்டி, டைம் ரொம்ப ஆகிட்டு. நீங்க என்ன தூங்கலையா? சும்மா நீ சரியா சாப்பிடலன்னு மீனாட்சி சொன்னாடா, அதனாலதான் பாலாத்தி எடுத்துட்டு வந்தேன். எந்தாடா, இதை மட்டும் குடிச்சிடுறா. என்ன? ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லதா சாப்பிட்டேன். மித்து, அதெல்லாம் இல்லடா, ஒழுங்கா பாலை குடி. சரியா? ஜானு, ஆக்சுவலா நானே இப்போ பால் எடுக்க தான் வரலான்னு இருந்தேன். ஏன்னா இவ சரியாவே சாப்பிடல. நீ கவலைப்படாத ஜானு, கண்டிப்பா அவளை பால் குடிக்க வச்சிடுறேன். அந்த பாலை இங்க குடு ஜானு. என்ன? இல்ல இல்ல, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். மித்துக்குட்டி, உனக்கு ஜானுவை பத்தி தெரியாதுல. ஜானு சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால கண்டிப்பா நீ இந்த பாலை குடிச்சுதான் ஆகணும் இன்னைக்கு. என்ன? இல்ல பாட்டி, எதுனா நல்லா தான் பாட்டி சாப்பிட்டேன். எனக்கு வேண்டாமே. மித்து, இங்க பாருடா, நீ எவ்வளோ மாத்திரை முழுங்குற. அது எல்லாத்துக்கும் நீ ஒழுங்கா சாப்பிடணும்ல. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. அதனால தாண்டா பால் ஆற்றி எடுத்துட்டு வந்தேன். இந்த பாலில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால நல்லா தெம்பா இருக்கும். சரியா? அதோட தூக்கம் நல்லா வரும். ஓகேவா? அதனால இந்த பால் மட்டும் கொஞ்சம் குடிச்சிடுறா. பாரு, சின்ன கிளாஸ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்க பாட்டி. பாட்டி, நான் ஒன்று கேட்கட்டுமா? தாராளமாக கேளுடா. என்ன கேட்கணும்? பாட்டி, அது உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? என்ன கோவமா? கோவம் இல்லையா? எதுக்குடா? இல்லை பாட்டி, அது நான் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு என் மேல வருத்தமோ கோவம் இல்லையா? என்னடி பேசுற நீ? டே ஆதி, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அவ என்கிட்ட கேட்குறா, நான் பதில் சொல்ல போறேன். நீ எதுக்கு இப்ப நீ கடந்து டென்ஷன் ஆகுற? மித்துமா, இப்ப என்ன கேட்ட நீ? உன் மேலே வருத்த கோவம் எதுவும் இல்லைன்னா? இங்கே பாருடா மித்து, பாட்டி இதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். நீ என்னோட பேத்தின்னு நினச்சனா உனக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கணுன்னே தோணி இருந்திருக்காது. அப்போது நீ என்ன உன் பாட்டியாக நினைக்கல, அப்படி தானே? ஆனால் நான் உன்னை என் பேத்தியாக தான் நினைக்கிறேன். அதனால தான் எங்கள் யாருக்குமே உன் மேலே கோவமோ வருத்தமோ எதுவுமே வரல. பாட்டி சாரி, அது நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். சாரி. அது எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இவர்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அதான் உங்கள் பேரனோட
வாழ்க்கை பற்றி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் மேலே உங்களுக்கு கோபமும் வருத்தமும் வந்திருக்குல்ல. அதான் கேட்டேன் பாட்டி. சாரி. மித்து, எதுக்கட சாரிலாம் கேட்டுட்டு இப்படி அலற? நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு என் பேரனை ரொம்ப பிடிக்கும். அவனோட ஆசைகளை அதுக்கு மேலே பிடிக்கும். எனக்கு எப்போவுமே ஆதிக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே பிடிக்கும். ஆதிக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அப்படிப்பட்ட உன்னை எனக்கு எப்படா பிடிக்காம போகும்? அதோட இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும்டா மித்து. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி தான். நீயும் அதையும் கூடிய சீக்கிரமாகவே சந்தோஷமாக வாழ தான் போகிறீங்க. அதை அந்த பாட்டி பார்க்க தான் போகிறேன். முதல்ல என் பேத்தி இப்போ கண்ணை தொடங்க. சாரி பாட்டி, சாரி. பரவாயில்லடா மித்து, முதல்ல கண்ணை தொட. நான் சொன்னாலாம் நீ அழுகையை நிறுத்த மாட்டேன், அப்படி தானே? டே ஆதி, உன் பொண்டாட்டிய அழுகிறத நிறுத்த சொல்லுடா. மித்து ப்ளீஸ் டி அழாத. சாரி பாட்டி. மித்து, எதுக்கடா இவ்வளோ சாரி கேட்குறேன்? இங்கே பாருடா மித்து, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்று இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறோமே. இந்த வீட்டு பொண்ணு மாதிரிலாம் இல்லை, நீ இந்த வீட்டு பொண்ணே தான். அதோட நீ இந்த வீட்டோட மூத்த மருமகடா. உண்மையில யாருக்கு என்ன கோபம் இருக்க போகுது, என்ன வருத்தம் இருக்க போகுது? இங்கே பாருடா மித்து, இதே தனியாவுக்கு இப்படி ஆக்கியிருந்தா நாங்கள் எல்லாரும் அவன் மேலே கோவப்பட்டிருப்போமா, வருத்தப்பட்டிருப்போமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா மித்து. அதோட கடவுள் எப்போவுமே நல்லவங்களை நிறைய சோதிப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். அதே மாதிரி தான் பொன்னையும் ஆதியையும் கடவுள் இப்போ சோதிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் இதை விட பல மடங்கு உங்கள் 2 பேருக்கும் அவர் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க தான் போகிறாரு. சரியா? நீ இதை நினச்சலாம், எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே? சாரி பாட்டி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேனா? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைடா. சரி ஓகே, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிட்டு. டே ஆதி, நான் ரூமுக்கு போகிறடா. மறக்காம மித்துக்கு இந்த பாலை கொடுத்துரு, சரியா? ஜானு நீ சரியில்லை. புதுசா 2 பேத்திங்க வந்தோடனே ஒரு 2 பேரனங்களையும் டீல விட்டுட்ட பத்தியா? முன்னாடிலாம் இந்த ரூமுக்கு எனக்காக பால் எடுத்துட்டு வருவேன், ஆனா இப்போ மித்துக்காக எடுத்துட்டு வந்திருக்க. சரியில்லை ஜானு, ஒன்னும் சரியில்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பசங்க தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வீட்டுல தான் ரொம்ப டிஃப்ரெண்டா நடக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறினது என்னவோ நீ தான் ஜானு. டே ஆதி, என்னடா இப்படிலாம் பேசுற நீ? டே அப்படிலாம் இல்லடா. இல்ல ஜானு, நீ மாறிட்ட. ஆக்சுவலா மித்துக்கு நீ பால் எடுத்துட்டு வந்தா எனக்கு கோவம் கிடையாது, ஆனா எனக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, உனக்கு அது தோணவே இல்ல. அப்போ நீ மாறிட்ட, அப்படித்தானே? மித்ரா, பாத்தியாடா இவன? டேய், அப்படிலாம் இல்லடா. அப்படின்னு நினச்சிக்கிட்டனா பரவாயில்ல, அப்படின்னு நினச்சிக்கோ. இப்போதைக்கு எனக்கு எல்லாரையும் விட புதுசா வந்த என் 2 பேத்திங்க தான்ப்பா முக்கியம். சூப்பர் ஜானு, சூப்பர். வீடியோ ஃபர்ஸ்ட் முதல்ல தன்யாவுக்கு கால் பண்ணி, தன்யா ஜானுக்கு நம்ம யாரும் முக்கியம் இல்லையா, புதுசா வந்த 2 பேத்திங்க தான் முக்கியமானு போட்டு கொடுக்குறேன். என்ன தன்யாவுக்கு கால் பண்ணி சொல்ல போறியா? டேய் ராட்சசிடாவ வீடு தேடி வந்து சண்டை போடுவாடா. வயசானவன் கூட என்ன பார்க்க மாட்டா. டே ஆதி, எனக்கு நீ, அர்ஜுன், தன்யா, வைஷு, மித்து எல்லாருமே ஒண்ணுதான்டா. ஜானு, நான் சும்மா சொன்னேன் ஜானு. எனக்கு தெரியாதா என் ஜானுவை பத்தி? என் ஜானு என்னைக்குமே ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வச்சதே கிடையாது. சரி ஜானு, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால போய் தூங்கு போ. அதானே பார்த்தேன். சரிடா, நேராகிட்டு நான் போய் தூங்குறேன். நீங்க 2 பேரும் சீக்கிரம் தூங்குங்க. மித்துமா, பாலை ஒழுங்கா குடிச்சிட்டு தூங்கணும், சரியா? பாட்டி காலையில வந்து பாக்குறேன். ஓகே, குட் நைட்ரா. குட் நைட் பாட்டி. குட் நைட் ஜானு, பாய். சரிடா ஆதி, பாலை இங்கே வச்சுட்டு போறேன், மறக்காம மித்துக்கு கொடுத்துரு. ஆதி, அப்புறம் நீ அம்மா கிட்ட எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா, அதனால இன்னைக்கு நைட்டு எனக்கு பால் வேண்டான்னு சொன்னதை நான் காதுல வாங்கிட்டேன், அதனாலதான் உனக்கு எடுத்துட்டு வரல. சரிடா, நான் போறேன். சரி ஜானு, குட் நைட். ஹிட்லர், நான் ஒன்று சொல்லவா? உன்னையும் ஜானு பாட்டியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. உண்மையாவே உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்படியா? இனிமே ஜானு உங்ககிட்ட இப்படிதான் இருக்கும். நான் கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் மித்து, ஜானு இப்படிதான் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கும். சின்ன குழந்தை மாதிரிலாம் கிடையாது, குழந்தையதான். மித்து பாப்பா, ஆனாலும் உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்காக நீ இப்படிலாம் கேட்குற? இங்க பாரு மித்து, யாருமே உன்னை இந்த வீட்டில் எதுவுமே நினைக்கலடி. எல்லாருமே உன்னை இந்த வீட்டு பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டு மித்து, எல்லாம் சீக்கிரம் சரியாகும், சரியா? சாரி ஹிட்லர். சரிங்க மேடம், சாரிலாம் நீங்களே வச்சுக்கோங்க. முதல்ல வாங்க பாலை குடிச்சிட்டு தூங்கலாம். மித்து பார்த்துடி, பார்த்து பொறுமையா. மித்து என்னாச்சுடி? ரொம்ப வலிக்குதாடி? மித்து சாரிடி, அதுனா எப்பவும் போல தாண்டி தூக்கி பெட்ல படுக்க வச்சேன். மித்து ரொம்ப ரொம்ப வலிக்குதாடி? இல்ல அது லைட்டா தான், ஒண்ணும் இல்ல ஹிட்லர், ஒண்ணும் இல்ல. மித்து பாப்பா, ரொம்ப ரொம்ப வலிக்குதாடி? நான் வேணும்னா டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லட்டுமாடி? இல்ல லைட்டா தான், மத்தபடி
அப்படி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ம் சரிடி. மித்து ரொம்ப வலிச்சா சொல்லிடி, டாக்டருக்கு கால் பண்றேன். ரொம்ப நேரம் முடிச்சிருக்காது, நீ சீக்கிரம் தூங்கு. ம் சரிடி, நீ ஃபர்ஸ்ட் தூங்கு. கடவுளே, எதுக்காக என் மித்துக்கு இவ்வளோ வலியையும் வேதனையும் கொடுக்குறீங்க? அவளால தாங்கவே முடியல. எங்க அவ வலிக்குதுன்னு சொன்னா நான் கஷ்டப்படுவணும்னு நினைச்சு அவ வலிய கூட சொல்ல மாட்டேங்கிறான். ப்ளீஸ் கடவுளே, அவளுக்கு சீக்கிரம் சரியாகணும் ப்ளீஸ். எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்டி. உன் புருஷனா சீக்கிரமா எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். லவ் யூ டி மித்து பாப்பா, லவ் யூ சோ மச். என்ன இது, ஸ்கேன் ரிப்போர்ட்டை எங்க தேடியும் காணல. ஐயோ கடவுளே, இன்னைக்கு செக்கப்புக்கு வேற ஹாஸ்பிட்டல் போகணும். ரிப்போர்ட் வேற எங்க தேடியுமே காணல. இங்கே தானே வச்சோம், இப்போ என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தேடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிடும். முதல்ல டாக்டர் போய் பார்ப்போம். பைத்தியமா நீஹா, ஆள் வரது தெரியல, எதுக்கு இப்படி வழியில நிக்கிற? முதல்ல வழிய விடு. நீ கண்ணை முன்னாடி வச்சுட்டு வரியா இல்ல பின்னாடி வச்சுட்டு வரியா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் கீழே விழுந்திருப்பேன். ஏதோ நல்ல நேரத்துல நான் பிடிச்சேன், இல்லைன்னா என்ன ஆகியிருந்திருக்கும்? சென்னாகி இருந்திருக்கும், நான் கீழே விழுந்திருப்பேன். எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகி இருந்திருக்கும். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், அவ்வளவுதானே? ஏய், என்னடி பேசுற நீ? இங்க பாரு, சும்மா லூஸ் மாதிரி உளராது. அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது, சரியா? என்ன இப்ப நீ என்ன சொன்ன? நம்ம குழந்தையா? இது எப்போல இருந்து? ஏய், என்னடி பேசுற நீ? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உன் வயித்துல வளர்றது என்னோட குழந்தை, அது நம்ம குழந்தை, புரிஞ்சதா? பரா, திடீர் அப்பாவோட பாசத்தை. என்ன இவ்வளவு நாள் கோமால இருந்தியா? இப்பதான் உனக்கு வயித்துல வளர்ற குழந்தை மேல அக்கறை வந்துச்சா என்ன? ஏய் ஆமாண்டி, இவ்வளவு நாள் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஏன் தப்பு பண்ணவங்களா திருந்த கூடாதா என்ன? தாராளமா திருந்தலாமே. ஆனா நீ திடீர்னு நல்லவ மாதிரி திருந்திருக்கியா? அதான் எதுக்காக இந்த நல்லவ வேஷம் போடுறேன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கும் மேல. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் திருந்தினதை நீ நம்பினாலும் நம்பலேனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இனிமே உன்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, புரிஞ்சதா? அப்படியா? எனக்கு உன் பொறுப்பு மண்ணாங்கட்டி இது எதுவுமே தேவையில்ல. இவ்வளோ நாள் எப்படி என் வயிற்றுல வளர குழந்தைய நான் தனியாகவே பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் எனக்கு பார்த்துக்க தெரியும். ஆதி அண்ணாவும் அர்ஜுன் அண்ணாவும் சொன்னாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே நான் சம்மதிச்சேன். இல்லைன்னா எப்பவும் நான் போயிருந்திருப்பேன். சும்மா நீ பாட்டுக்கு திருந்திட்டேன் அது எதுன்னு என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. இதை வேற எவ வேணா நம்புவா, என்னால் நம்ப முடியாது. முதல்ல வழியை விடு, எனக்கு டைம் ஆகுது. பூஜா, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் பேசுவா. ஆனா நான் உண்மையாவே திருந்திட்டேன் பூஜா, என்ன நம்பு. இனிமே நான் உன்னை நல்லா பார்த்து பண்ணி. ஏய், சும்மா காமெடி பண்ணாம வழிய விடுறியா? இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், என் வயிற்றுல வளர்ற குழந்தை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீ கண்டுக்கிட்டதே கிடையாது. ஆனா கொஞ்ச நாளா என்ன ஓவரா நீ விழுந்து விழுந்து கவனிக்கிற. இங்க பாரு, நீ எதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறலாம் எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிக்கிற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, சரியா? முதல்ல வழிய விடு, எனக்கு டைம் ஆகுது. என்ன நடிக்கிறேனா? ஏய், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும் டி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இங்க பாரு, நீ இப்ப இந்த பக்கம் வழி விட மாட்டேன் அப்படிதானே? சரி ஓகே, அப்ப நான் இந்த பக்கமே போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். இது இது என் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் தானே? இது இது எப்படி உன்கிட்ட? பூஜா, சின்ன திருத்தம். என் குழந்தை கிடையாது, நம்ம குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஏய், முதல்ல அது கூட. நான் எவ்வளவு நேரமா இது தேடினேன்னு தெரியுமா? முதல்ல கூட அதங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆகிட்டு. ஆமா, உனக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல? சரி வா போலாம். இல்ல புரியல, போலாம் வானா என்ன அர்த்தம்? போலாம் வானா நான் உன்னை கூப்பிட்டுட்டு போறேன்னு அர்த்தம். வா, டைம் ஆகுது, கிளம்பலாம். என்ன நீ நீ வரியா? ஆமா, வா போலாம். என்ன? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு போய்க்க தெரியும். நீ முதல்ல அந்த ரிப்போர்ட்டை கொடு. முடியாது பூஜா, கண்டிப்பா இன்னைக்கு நான் உன் கூட வரதான் போறேன். அதோட வயிற்றுல வளர குழந்தை உனக்கு மட்டும் குழந்தை இல்லை, அது எனக்கும் குழந்தை தான். இவ்வளோ நாள் வேணும்னா என்னோட பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் மறந்துருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அதை மறக்க போறத நான் இல்லை. அதனால நீ சும்மா ஓவரா பண்ணாம ஒழுங்கா வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன? இங்க பாரு ராகுல், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, எனக்கு போய்க்க தெரியும். நீ ஒழுங்கா அந்த ரிப்போர்ட்டை கொடு. பூஜா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, புரிஞ்சதா? இங்க பாரு பூஜா, இவ்வளோ நாள் வேணும்னா நான் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அதே தப்பு பண்ண நான் விரும்பலை. அதனால தயவு செஞ்சு வா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். நான் சொல்றது கேளு. என்னாச்சு இந்த ராகுலுக்கு? இப்பெல்லாம் வர வர என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி இருக்கான்.
ஆனா திடீர்னு இவன் இப்படிலாம் எதுக்காக பண்றான்? இவன் பேசுறதுலாம் உண்மையா இல்ல நடிக்கிறானே தெரியல. இதே வயதா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னுச்சு. இப்போ என்னடானா என் வயிற்றுல வளர்ற குழந்தை அவனுக்கும் குழந்தைன்னு ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கான். எது உண்மைனே தெரியல. ஐயோ பூஜா, இப்போதைக்கு இதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு சுத்தமா டைம் இல்லை. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேற வாங்கியிருக்கோம். வேற வழி இல்லை, இவன் கூட இன்னைக்கு போய் தான் ஆகணும். ஆனா இவனை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. கடவுளே, ஹிட்லர் என்ன இது? எதுக்காக இப்போ நீ இவ்வளோ பதட்டமா இருக்க? தெரியலடி, ஒரு மாதிரி மனசுலாம் படபடப்பா இருக்கு. மித்து, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிரும்ல? ஹிட்லர், நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்க. கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ பயப்படாமல் பதட்டப்படாமல் போயிட்டு வா, சரியா? சரிடி மித்து, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மித்து பாப்பா, பார்த்து பத்திரமா இரு சரியா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா ரெஸ்ட் எடு. ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணுடி, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஓகே? நான் பத்திரமா இருக்கேன், நீ பதட்டப்படாமல் போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரிடி, டேக் கேர். அப்புறம் லவ் யூ டி, பார்த்து பத்திரமா இரு. ஓகே? லவ் யூ டு ஹிட்லர். பாய். ஆதி, டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலாமா? போலாண்டா அர்ஜுன். ஆதி, எவ்ரிதிங் இஸ் ஓகே? யாடா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே அர்ஜுன், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாவா? ஓகேடா, நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். மித்து, நான் கிளம்புறேன்டி, பார்த்து பத்திரமா இரு. ஓகே? பாய் ஹிட்லர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மித்து பாப்பா. வைஷு, நான் கிளம்புறேன்டி, பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் லஞ்சுக்கு வரமாட்டேன்டி, அந்த பிரான்ச் வேற பார்க்க போகணும். ஓகே? சரி அர்ஜுன், பட் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே? ஓகேடி, ட்ரை பண்றேன். ஓகே வைஷு, டைம் ஆகுது, பாய்டி. லவ் யூ அர்ஜுன். லவ் யூ டு பாப்ஸ். சரி, ஓகேடி, பாய்டி. மேடம், அர்ஜுன் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஐயோ, இவ இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லையே. மித்ராலிங், அது ஆண்டி என்ன கூப்பிட்ற மாதிரி இருக்குடி, நான் போய் என்னென்ன கேட்டுட்டு வந்துடுறேன். ஷோ, அதுக்கு அவசியமே இல்லை. அங்கே பாரு, மீனாட்சி அம்மாவே வராங்க. ஐயோ ஆண்டி, நீங்க அதுக்குள்ள இங்கே வந்தீங்க? என்ன புரியல? அம்மா, அது ஒன்றும் இல்லை, அவ சும்மா ஏதோ வளர்றா. என்னமோ போங்க, எனக்கு ஒன்றும் புரியல. வைஷு, மித்ரா 2 பேருக்கு ஜூஸ் போடவான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். 2 பேருக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைம்மா, சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு, எனக்கு வேண்டாம். வைஷு, உனக்குடி? எனக்கும் வேண்டாம் ஆண்டி, சாப்பிட்டதே வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. ஆண்டி, நீங்க தான் சரியா சாப்பிடல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன, எனக்கா? எனக்குலாம் வேண்டாம்டா. அட சும்மா இருங்க ஆண்டி, உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லடா வைஷு, அதெல்லாம் வேண்டாம்டா, இருக்கட்டும். வைஷு, அம்மா பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்காங்க, நீ போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடி. ஆமாட்டி, நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இருங்க நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலா என்னை விட மித்து சூப்பரா ஜூஸ் போடுவா, பட் இப்போதைக்கு அவளால முடியாதுங்கிறதுனால நான் ஏதோ கொஞ்சம் சுமாரா போடுவேன், போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆண்டி, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். உண்மையாவே அத்தை சொல்ற மாதிரி நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். என் சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் உண்மையாவே ரொம்ப தங்கம் தான். சம்பந்தியமா 2 பேரையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. எத்துமா, அம்மா உன்ன ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போவாடா, ரெஸ்ட் எடுக்கிறியா? ஐயோ வேண்டாம்மா, இவ்வளோ நேரம் ரூம்ல தான் இருந்தேன், நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கனே. சரிடா மித்து, ஆனா ஆதி உன்ன ரொம்ப நேரம் உட்காந்துருக்க வேணாம்னு டாக்டர் சொன்னாராம். அதனால சீக்கிரமா உன்ன ரூமுக்கு படுக்க வைக்க சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே? சரிங்கம்மா. டேய் வருண், ரொம்ப டைம் ஆயிடுச்சா என்ன? ஆமாடா வருண், வர வழியில செம்ம டிராஃபிக் டா. என்னடா ரொம்ப டைம் ஆயிடுச்சா என்ன? கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? இல்லடா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் கூட பயந்துட்டேன்டா, எங்க லேட் பண்ணிடுவீங்களோன்னு. கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் உள்ள போனாங்கடா. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். தேங்க் காட், நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. வருண், என்ன இது நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே வந்த மாதிரி தெரியல. என்னடா எந்த கம்பெனிஸுமே காணும்? டே ஆதி, இது என்னடா கேள்வி? என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வாலண்டியராகவே விலகிட்டாங்கடா. ஐ திங்க் நம்ம மட்டும்தான் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட கம்பீட் பண்றோம்னு நினைக்கிறேன். வாட் டே, ஆனா நேற்று வரைக்கும் லிஸ்ட்ல 2 கம்பெனிஸ் இருந்தாங்களே, அந்த A2D அண்ட் PRC லிமிடெட். இல்ல மச்சான், இப்போதைக்கு லிஸ்ட்ல ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2 கம்பெனிஸ் மட்டும்தான்டா இருக்கு. டே ஆதி, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காதடா. இப்ப கூட நமக்கு டைம் இருக்கு மச்சான், இன்னொரு வாட்டி நல்லா யோசியண்டா. நம்ம அவசியம் அவங்க கூட கம்பீட் பண்ணணுமா என்ன? வருண், என்னடா இப்படி கேட்குற? போட்டி போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அது எதுக்குடா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணணும்? என்னன்னாலும் பாத்துக்கலாம் மச்சான், விடு. ஆமாண்டா வருண், அர்ஜுன் சொல்றது சரிதான். போட்டியே போடாம எதுக்காகடா தோல்வியை ஒத்துக்கணும்? வெற்றியோ தோல்வியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாதுல்ல. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை அவங்க கொடுக்கட்டும். அண்ட் கிளைண்ட் தானே ஃபைனலி டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு இந்த ப்ராஜெக்ட்னு. அஃப்கோர்ஸ் போட்டி போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையாடா, விடு மச்சான், பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதான்டா ஆதி, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ்டா வருண். மச்சான் விக்ரம்டா. மிஸ்டர்
Aditya Dev, correct? Yes, you are right. And hi, Mr. Vikram. Hello, Mr. Adi. Nice to meet you. பரவாயில்ல, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்க எல்லா கம்பெனிஸ் மாதிரி நீங்களும் வேலைக்கிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஃபைனலி எங்க கூட கம்பீட் பண்றதுக்கு வெல் டன், உங்க கம்பெனி இருக்கு. மிஸ்டர் விக்ரம், வெற்றி தோல்வி செகண்டரி, பட் போட்டி போறதுல தப்பு இல்லையே. அஃப்கோர்ஸ் தப்பு கிடையாது தான், பட் யாருமே வராதப்போ நீங்க மட்டும் எதுக்காக ஆதி போட்டி போட்டு அந்த இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் விக்ரம், ஆக்சுவலா உங்க லெவலுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்களே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு இவ்வளோ அடமெண்டா இருக்கும்போது, அண்ட் எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் இட்ஸ் அ பிக் டீல் யூனோ. அப்போ நாங்க அடமெண்டா இருக்கிறதுல தப்பு இல்லையே. வெல்டன் ஆதி, நல்லா பேசுறீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மிஸ்டர் விக்ரம், அண்ட் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மிஸ்டர் ஆதித்ய தேவ். சார், டைம் ஆகுது. ஷால் வி மூவ்? யா, லெட்ஸ் கோ. ஓகே மிஸ்டர் ஆதி, பார்க்கலாம். டேய் மச்சான், இந்த விக்ரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா இன்னைக்கு தாண்டா நேர்ல பாக்குறேன். இவன் என்னடா கஞ்சித்தனை எடுத்து குடிச்ச மாதிரி இவ்வளவு ஃபெரப்பா இருக்கான். இவன் முகத்துல எல்லாம் சிரிப்புன்னு ஒன்னும் வருமா வராதாடா? டேய் வரும், யார் கதையாச்சும் விழுந்துற போதுடா. ஏன்டா நீ வேற? இல்ல மச்சான், கொஞ்சம் டவுட்டுடா, அதான்டா கேட்டேன். டேய் என்ன மோகனே, உன் டவுட் என்னன்னு நான் அப்புறம் கிளியர் பண்றேன். சரி ஓகேடா, பிரசன்டேஷனுக்கு டைம் ஆகுதுடா, நான் கிளம்புறேன். டேய் ஆதி, ஆல் தி பெஸ்டா, நல்லா பண்ணு. ஆமாடா ஆதி, ஆல் தி பெஸ்டா, நல்லா பண்ணுடா. தேங்க்ஸ்டா அர்ஜுன். தேங்க்ஸ்டா வரும். சரி ஓகேடா, நான் உள்ள போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ வந்து பேசி வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, நீங்கள் அனுப்பின ஒரு கமெண்ட்டுமே வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் என்னென்னா நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணினேன். அண்ட் வந்துட்டு என்னென்னா இந்த எபிசோட் கொடுக்குறதுக்கு எனக்கு சுத்தமாக மைண்டே இல்லாமல் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த வந்து தானாகவே வந்துட்டு சரி ஓகே, நமக்கு சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம எதுக்கும் 1-2 பேர் சொல்கிறேன் அந்த கமெண்ட்டை வந்து காதில் வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த எபிசோடு வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் எனக்காக ஒரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. அண்ட் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் நான் வந்து எடுப்பேன். ஏனாவது ஆனோன்னு இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன்னா எனக்கு வந்துட்டு அது கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எனக்கு பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த பிக்சரே நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் வருண் தன்யா சீன்ஸ் மேக் பண்ணும்போதுமே எடுத்தேன். பட் 2-3 சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சிருந்தது. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்குமே அது வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து முகம் சுழிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. சிஸ்டர், ஐம் ரியலி சாரி. எனக்கு வந்து அது தப்பாக தெரியலன்னு தான் நான் வச்சேன். பட் இனிமேல் வந்துட்டு நான் இன்னுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு எபிசோட்காக வந்துட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த எபிசோடை மேக் பண்ணியுமே ஏன்டா இந்த எபிசோடை மேக் பண்ணணும்னு தோணுதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எபிசோடை நான் வந்துட்டு தோணுது எனக்கு. ஏன்னா ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி டெலீட் பண்ணிடலாம் தான் நான் நினச்சேன். இப்போ டெலீட் பண்ணலாம், பட் என்னன்னா வந்துட்டு அப்படி என்னால் டெலீட் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்துட்டு இடையில 165வது எபிசோடு ஒரு எபிசோடு போகும். அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி அந்த இடத்துல கட் ஆகும். ஏன்னா அந்த எபிசோடில் ரொமான்டிக் சீன் மட்டும் இருக்காது, அதில் நான் ஸ்டோரியுமே ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதனால அந்த ஒரு ரீசனால தான் என்னால் வந்துட்டு டெலிட் பண்ண முடியலை. இல்லைன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குற இவ்வளோ டிப்ரெஷன் ஆகியிருக்க அந்த எபிசோடை டெலிட் பண்ணி விட்டுலாம் தான் எனக்கு வந்து நிறைய தாட் வந்துச்சு. பட் வேண்டாம், கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அதை வந்து டெலிட் பண்ணாமே வச்சுருக்கேன். அதுதான் வந்து மெயின் ரீசன். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை இந்த இடத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வரும், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு. ஸோ அதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுலேயுமே டிஸ்க்ளைமர் போட்டிருப்போம். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும், முக்கிய குறிப்புங்கிற இடத்துல இது குழந்தைகளுக்கான சேனல் இல்லை அப்படின்னுமே வந்து கொடுத்துருந்துருப்பேன். பட் அதையும் மீறி சில குட்டி குஞ்சான் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வீடியோ பார்த்துட்டு அக்கா நீங்கள் தப்பான வீடியோ மாதிரி காட்டுறீங்க, ரொமான்ஸ் இவ்வளோ வைக்காதீங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. குட்டி குஞ்சான்ஸ் ப்ளீஸ், நான் உங்களுக்காக வீடியோ வந்து மேக் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே கைண்ட்லி கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். அதை தான் நான் அகைன் அண்ட் அகைன் வந்து சொல்லுவேன். தயவு செஞ்சு ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை படிங்கம்மா. நீங்கள் வந்து இங்கே லவ் ஸ்டோரியை வந்து பார்க்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ரிலேட்டடான எவ்வளவோ ஸ்டோரிஸ் வந்துருக்கும், அதை போய் பாருங்கள். லவ் ஸ்டோரி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதே தப்பு. அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொமான்ஸ் நிறையா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது அதை விட
தப்பு சரிங்களா. அதனால தயவு செஞ்சு படிப்பில் போய் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. படிக்கிற பசங்க படிப்பில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்க நீங்களாம் வீடியோ பார்க்கலன்னு யாருமே இங்கே உட்காந்து ஃபீல் பண்ண கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் படிப்பில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா. அதோட நாங்கள் எடுக்கிறது வந்து அடல்ட் லவ் ஸ்டோரிமா. அடல்ட் லவ் ஸ்டோரியில் ரொமான்ஸ் சேர்ந்து தான் வரும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் ரொமான்ஸ் வைக்காதீங்க, அதிகமாக வைக்காதீங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே வந்து கிடையாது. பிகாஸ் வி ஆர் அட்மின்ஸ், எங்களுக்கு தெரியும் எந்தளவு எது என்னோட லிமிட் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ண மாட்டேன். இஃப் இன் கேஸ் நான் கிராஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ எம் ரெடி டு அப்பாலஜைஸ் டு சரிங்களா. நான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு எப்போவுமே தயாராக தான் இருப்பேன். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை கொடுக்குறீங்களோ, எனக்கு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் என்னோட ரிப்ளைஸ்மே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்னை நல்ல விதமாக அப்ரோச் பண்ணி நல்ல விதமாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல விதமாக தான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்கிட்ட இடக்கு மடக்கா பேசுனீங்கன்னா நானும் அதே மாதிரி இடக்கு மடக்கா தான் பேசிவிடுவேன். இதில் நீங்கள் வந்துட்டு என் மேலே கோச்சிக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் ஒன் மோர் திங் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மறுபடியும் வரும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் வந்து ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு சொல்ல கிடையாது. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வந்துட்டு அப்படியே போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக சொன்னது தான். ப்ளீஸ் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களா கோச்சிக்காதீங்க சிஸ்டர்ஸ். இது நான் உங்களுக்காக வந்துட்டு மேக் பண்ணின செக்மெண்ட் வந்து கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் வந்துட்டு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே வந்து வர வைக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ கமெண்ட்ஸை வந்து பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டுச்சுன்னா மறக்காமல் ஹைப் வந்து பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.